Thank you, sir, for accepting our invitation. You வந்ததுக்கு ரொம்ப நன்றி, sir. Thank you so much. I extend a warm welcome to all the grandparents. My sweet words of welcome to my kindergarten kids. I sincerely hope we will make you happy on this day. Thank you. Now I request the chief guest of the day, Mr. Manohar, to address you all. Thank you. மரியாதைக்குரிய மாவட்ட பள்ளி நிர்வாகம் அவர்களுக்கும் பிரின்சிபல் மேடம் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுடன் பணியாற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், மேலும் குழந்தைகளின் கார்டியனாக அவர்களுக்கு தொண்டாற்றும் அனைத்து தாத்தா பாட்டிகள் என்னோடு சேர்த்துதான் எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் குழந்தைகளை வளர்க்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித் தந்தாலே போதும். மற்றவை ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு கல்வி இன்னும் மேலும் மேலும் ஊக்குவித்து அவர்களுடன் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார்கள். முதற்படியே கார்டியன்ஸ் ஆகிய நாம் தான். நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகத்தில் வருகிறது. அண்ணல் நபிகள் நாயகம் ஒரு போதனை சொல்லியிருக்கிறார். ஒரு தந்தை மகனுக்கு தரும் அன்பளிப்புகளில் மிகவும் சிறந்தது அவர்களின் முன்னேற்றத்திற்கு மிகவும் துணையாக இருப்பது குழந்தைகளின் பாதுகாப்பு பொருட்கள் மற்றவர்களும் பின்னாடி வரும் நல்லொழுக்கத்தை கற்றுத்தந்தாலே போதும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான முதல் படி நல்லொழுக்கம். அந்த நல்லொழுக்கத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலே பள்ளிக்கு சென்று ஆசிரியர்களும் படிப்பையும் கல்வி ஞானத்தையும் பெற்று முன்னேறுவார்கள். இந்த நல்லொழுக்க கதையை எதற்காக சொல்கிறேன் என்றால், என் குழந்தைக்கும் அப்படி நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி தந்து வளர்த்ததால் ஏற்கனவே இதை அவள் மேலே ஏற்றிவிட்டாள். அந்த பெருமை இப்பொழுது என் பேரனாகிய கிருஷ்ணவந்தின் மூலம் இப்பொழுது கிடைத்துள்ளது. அதாவது நான் என் மகளை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றே என் தியானம். காரணம், என் பெற்றோர்கள் படிக்காதவர்கள், அந்த நிலைமைக்கு என்னை வரவழைக்கவில்லை. அப்படி இருந்தும் நம் லைஃப் எப்படியோ முடிந்துவிட்டது, நம்முடைய சந்ததிகள் நன்றாக இருக்கட்டும் என்று என் மகளுக்கு நல்ல ஒரு பழக்கவழக்கங்களை சொல்லி தந்து படிக்க வைத்து +2 வரலும் ஒரே பள்ளியில் இருந்தால் அந்த பள்ளியில் கடைசி எக்ஸாம். அப்பொழுது அப்பா அம்மா காலையில் எழுந்து தேர்வு எழுதுவதற்கு முன்னால் ஆசீர்வாதம் வாங்கி சென்றவள் கோயிலுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று போனாள். அங்கு உள்ள பிரின்சிபல், ஸ்கூல் நிர்வாகி அவர்களும் கோயிலுக்கு சென்றுள்ளார்கள். அவர்களை பார்த்தவுடன் என் மகள் உள்ளே செல்லவில்லை.
வெளியே நின்று பார்த்து கொண்டிருந்தால் மற்ற பிள்ளைகளும் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் வெளியில் வந்தவுடன் என் மகள் நேரே அவர்கள் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறார். அப்பொழுது அவர் 2 பேரும் குழந்தை பிடித்து கட்டி முத்தமிட்டு நன்றாக எழுந்து அனுப்பினார்கள். அதன் விளைவு குழந்தைக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைத்தது. கடைசியாக பெற்றோராகிய என்னையும் என் மனைவியையும் மேடையில் ஏற்றி நல்ல ஒரு இது வாங்கி தந்தால் பெருமையை. அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நல்ல ஒழுக்கங்களை நாம் இருக்க வேண்டும். பின் நம்முடைய குழந்தைகளும் அதே வழியில் இருப்பார்கள். கல்விதானமும் எனக்கு அவ்வளவு கிடையாது. ஒரு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போதுதான் எனக்கு கல்வியின் பெருமை உணர்ந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் இந்த வேலைக்கு சென்று இப்பொழுது பிஆர்எஸ் வந்துள்ளேன். என் வாழ்வில் பழைய கஷ்டங்களை நான் அனுபவித்தது அது 1 2 தொழிலுக்கு எண்ணிக்கை கிடையாது. அந்த நிலை நம்முடைய குழந்தைகளுக்கு வரக்கூடாது என்பதே என் எண்ணம். கடைசியாக 24 வருடங்கள் முடிந்து வந்த பிறகுதான் எனக்கு தெரிகிறது, உலகத்தில் கல்வி ஒன்றுதான் சிறந்தது, மற்றவையிலும் கூட வருவதில்லை. கல்விக்கு முதல் அடிப்படையே நல்ல ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தந்து குழந்தைகளுக்கு பள்ளி கல்வி ஞானத்தை வந்தால் அவர்கள் தாமங்களை ஒரு நல்ல நிலையை கொண்டு விடுவார்கள். நன்றி, வணக்கம். Now our children will welcome our grandparents. Call them one by one. தாத்தா பாட்டிங்களாம் வாங்க, உங்க பேர குழந்தைங்க உங்களை வெல்கம் பண்ணுவாங்க. You can take the bouquet over there, ma. Let them go near their place and welcome.